நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், இன்னுமா கிளம்பல நீ? ஏன்? 1 hour கண்ணாடி முன்னாடி நிக்கிறியே, அதான் கேக்குறேன். அடப்பாவி, நான் கண்ணாடி முன்னாடி வந்து 10 நிமிஷம் கூட ஆகல. அது இல்ல, அழகா இல்லாதவங்க எவ்வளவு நேரமா நிக்கட்டும், நீ எதுக்கு நிக்கிற மகா? என்ன அப்படி பாக்குற? ஒன்னும் இல்ல, இந்த டயலாக் எல்லாம் நீ தான் பேசுறியான்னு பாக்குறேன். இது டயலாக் இல்ல மகா, உண்மை. பாருடா, டைம் ஆகுதுன்னு சொல்றேன், நின்னுகிட்டு இருக்க பாரு. ஏன் இப்படி என்ன துரத்திக்கிட்டே இருக்க இன்னைக்கு? துரத்துறனா? வெளியில வெயில் எப்படி அடிச்சுட்டு இருக்கு பாரு. லேட் ஆனா வெளியில போகவே முடியாது. நேத்தும் தான் வெயில் அடிச்சது, இப்படி நீ சொல்லவே இல்லையே. நேத்தை விட இன்னைக்கு வெயில் ஜாஸ்தி. இப்பதான் கடைக்கு போயிட்டேனே, அவ்வளவு வெயில். சீக்கிரம் கிளம்புங்க. இந்தா வாட்டர் கவனிச்சுக்கோ. போன் எடுத்தியா? இந்தா ஃபைலு. ஓ, எல்லாம் மறந்துரு. ஏய், நான் கேட்டேனா? என்னாச்சு உனக்கு? சாரி, ஒரு நிமிஷம் இரு. ஆட்டோ சொல்லிட்டியா? ஏன், நீ டிராப் பண்ண மாட்டியா? நீ ரொம்பவே மாறிட்ட பாரதி. நானா? நீ டிராப் பண்ண வேணா, இனிமே நானே போய்க்கிறேன்னு நீ தான் சொன்னமா? நான் சொன்னதை வச்சு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? ஆமா. இல்ல இல்ல இல்ல, இன்னைக்கு நீ சரியில்லை பாரதி. இல்லையே, நல்லா தான் இருக்கேன். அப்ப டிராப் பண்ணு. இல்ல மகா, கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் விட ப்ளீஸ். சரி, போற வழியில ஆட்டோ ஸ்டாண்ட் என்ன விட்டுடு, நான் அங்க இருந்து ஆட்டோல போய்க்கிறேன். ஏய், நான் என்ன குளிக்கவே இல்ல, வேணா ஆட்டோ சொல்லவா? அப்பவே நீ குளிச்சிட்ட பாரதி. ஆமால. ஏய், என்ன உட்கார்ந்துட்ட? நான் இன்னைக்கு ஆபீஸ் போல. ஏய், லஞ்ச் பாக்ஸ் கூட எடுத்து வச்சிட்ட? எடுத்து வெளியே வச்சா போச்சு. ஏன் திடீர்னு? நீ ஏதோ பண்ண போற பாரதி. என்ன மகா, நான் என்ன பண்ணிட போறேன்? அப்ப ஏன் என்ன துரத்திக்கிட்டே இருக்க? ஏய், துரத்துறனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நான் இங்க இருந்து கிளம்புனா போதுங்கிற மாதிரி நடந்துக்கிறேன். சோ நான் இன்னைக்கு போக மாட்டேன். அப்படிலாம் இல்ல மகா, ஏன் அப்படிலாம் பேசுற? நான் போன பிறகு உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வர போறாங்களா? ஆமா. ஏய், இல்ல, இருக்கிற நம்ம இது வேற பிரச்சனையா? ஓ, அப்படின்னா நிலைமை சரியாகி கேண்டீன்ல ஆரம்பிச்சா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க, அப்படிதானே? என்னாச்சு உனக்கு? எதுக்கு என்ன அவசரமா கிளம்ப வைக்கிற, அத சொல்லு முதல்ல, அப்பதான் நான் கிளம்புவேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மகா. இல்ல பாரதி, ஏதோ இருக்கு, நீ சரியில்லை. என்னன்னு சொல்ல ப்ளீஸ். ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன், அது விஷயமா ஒருத்தர் வர்றாரு, அதான். யார்கிட்ட கேட்டிருந்த? யார் வராங்க? அது வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லி ஒருத்தட்ட வட்டிக்கு பணம் கேட்டிருந்தேன். பணம் தரேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீட்டில் தான் இருக்குமான்னு பார்க்கணுமா, அதான் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஏய், இப்ப எதுக்கு வட்டிக்கெல்லாம் காசு வாங்குற பாரதி? வேற என்ன பண்ண சொல்ற? கேண்டீனுக்கு பணம் வேண்டாமா? அதுக்கு நம்ம வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பாரதி. என்ன அரேஞ்ச் பண்ண முடியும்? இவ்வளவு பணம் வேற யாரு மகா தருவாங்க? கேண்டீன் பிக்கப் ஆச்சுன்னா பணத்தை திருப்பி கொடுத்துடலாமா? அதுக்கு இல்ல பாரதி, இந்த மாதிரி வட்டிக்கு வாங்கினா அது வட்டி, அதுக்கு ஒரு வட்டின்னு போயிட்டே இருக்கும் பாரதி. ஒரு பிரச்சனைல இருந்து வெளியே வர
இன்னொரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிற மாதிரி அது. அதெல்லாம் சரிதான். வட்டி ஒழுங்கா கட்டிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை வராது மகா. அப்படி நினைக்காத ப்ளீஸ். எனக்கு தெரியும், நிறைய கேட்டிருக்கேன். அந்த மாதிரி வட்டி கொடுக்கற ஆளுங்க ரொம்ப மோசமானவங்களா இருப்பாங்க. வீட்டுக்கு வந்து தகராறு பண்றது, அடிக்கிறது, தப்பா நடந்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய இருக்கு பாரதி. நீ சினிமா பார்த்து அதே மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மகா. அப்படிலாம் இல்லை. பணம் கரெக்டாக வேணும் அவங்களுக்கு, அவ்வளோதான். கொடுத்துட்டா பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் இல்ல பாரதி. புரியாம பேசுற நீ. முன்ன பின்ன உனக்கு பழக்கம் கூட இல்ல, அதான் நீ இப்படி பேசுற. ஏன் உனக்கு பழக்கம் இருக்கா? நீ ஏதோ வட்டிக்கு வாங்கின மாதிரி பேசுற. உனக்கு தான் தெரியல மகா. சரி, அதெல்லாம் வேணாம். நம்ம வேற ஏதாவது வழியை கண்டுபிடிக்கலாம். எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வட்டிக்கு மட்டும் வேணாம் ப்ளீஸ். இல்ல மகா, நான் ஏற்கனவே பேசிட்டேன். அவர் வர வரேன்னு சொல்லிட்டாரு. இப்ப போய் அப்படி சொல்ல முடியாது மகா. இப்படி சொன்ன நீ இப்படி கவலைப்படுன்னு தெரியும். அதான் ஆபீஸ் கிளம்ப சொன்னேன். இல்ல மகா, இந்த ஏரியா நான் பாத்துக்கிறேன். இல்ல. நீ பயப்படாம ஆபீஸ் கிளம்பு. நான் பாத்துக்கிறேன். பாரதி, நான் கிளம்புறேன். நீ இதையும் யோசிக்க வேலையை பாரு. நான் பாத்துக்கிறேன். சரி, நீ கிளம்பு. பார்த்து போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணே, வாங்கண்ணே. வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்கண்ணே. இதான் வீடா? ஆமாண்ணே. எத்தனை வருஷமா இருக்கீங்க? ஒரு வருஷம் இங்கே தான் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் இங்கே தான் இருப்போம். வீடு ஒன்றும் அவ்வளோ சிறப்பா இல்லையே. இவங்க யாரு? என் ஒய்ஃப் மகாலட்சுமி. ஓஹோ, இந்த வீடு நம்ம எப்படி 3 லட்சம் தருது? ஜாஸ்தி இல்ல? சொந்த வீடு இருந்தா பரவாயில்ல, வாடகை வீடு வேற. அண்ணன்கிட்ட இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். எந்த அண்ணன்? தேவராஜ் அண்ணனா? அவர் தான் நீ பார்க்கவே இல்லையே. இல்ல, நான் வரும்போது வேற ஒருத்தர் இருந்தார்ல, அவர்கிட்ட சொல்லிட்டேன். தேவராஜ் அண்ணன் எடுக்கிறதா முடிவு. ஓ சரி, சாயங்காலம் அண்ணனை வந்து நம்ம இடத்துல பாரு. சரிண்ணே. வட்டிலாம் கரெக்டா கொடுத்துடணும், இல்லைன்னா என்ன ஆகுன்னு சிஸ்டருக்கு தெரியும். அதான் ஆபீஸ்லாம் போறாங்க, டிவிலாம் பாக்குறாங்க, அத சொன்னேன். தம்பி தண்ணி கொடுங்க தம்பி. எனக்கு ஒரு நிமிஷம். அது அப்படி சொல்லி வச்ச மாதிரி
புருஷனும் பொண்டாட்டியும் வந்து ஒரே ஆள்கிட்ட மாட்டுறீங்க? வட்டி கட்ட அவ்வளோ ஆசையா? இந்தாங்கண்ணே. தேங்க்ஸு. சரி, சாயங்காலம் வந்துரு. நான் வரதுக்கு முன்னாடி ஃபோன்லாம் பண்ணிருக்காத, நேராக வந்துரு. நாங்கள் இல்லைன்னா வெயிட் பண்ணோம். சரியா? பாரதி, நமக்கு இந்த பணம் வேணாம் பாரதி. வட்டிக்கெல்லாம் வாங்க வேணாம். நம்ம வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன மக்கா இப்போ வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு? நான் தான் உன்ட்ட ஏற்கனவே சொன்னேன்ல. நானும் வேணான்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். வேணாம் ப்ளீஸ், நீங்க கிளம்புங்க. எங்களுக்கு பணம் வேணாம். என்ன தம்பி, கெஞ்சி கேட்டியான்னு வீட்டுக்கு வந்தா நக்கலா இருக்கா? இது பாருங்க, சாரி, நாங்க பணம் கேட்டது தப்புதான். சரியா வட்டி கட்ட முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. கட்டலனா எங்க 2 பேருக்கும் கஷ்டம். ப்ளீஸ், எங்களுக்கு பணம் வேணாம். மகா நீ சும்மா இரு. அண்ணா, என்ன பேசணும் தெரியாம. நீ சும்மா இரு பாரதி. கஷ்டம் தெரியாம இறங்க நீ ரெடியா இருக்க. நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். அவன் பணம் வேணும்னு வாசலை கெஞ்சுறான். உங்களை தேடி வந்தா நக்கலா இருக்கா? ம், என்ன மகா இப்படி பண்ணிட்ட? புரியாம பேசாத பாரதி. நல்ல வேளை நான் இருக்கும்போதே அவன் வந்தான். பொறுக்கி. இந்நேரம் நீ எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டியிருப்ப தெரியுமா? வட்டிக்கு பணம் வாங்குறது என்ன சிக்கல்? ஆமா, அவர் ஏற்கனவே உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுற. இல்ல, இவர் எப்படி எனக்கு தெரியும்? இப்ப அவர் திட்டினியே. அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, திட்டின. நல்லா சினிமால வர ரவுடி மாதிரி. மகா எந்த பேப்பர் ஷூட் இல்லாம பணம் கொடுக்குறாங்க. இதுவும் போச்சு. இப்ப நான் வேற யார் தேடுவேன்? இப்ப என்ன, உனக்கு பணம் தானே வேணும்? அதுக்கு நான் பொறுப்பு. விடு. நீ என்ன பண்ணுவ? நீயும் வேற யார்ட்டாவது கடன் வாங்க போற? கடன் இல்ல, இது வேற. ஏன் எதுக்குன்னா கேட்காத. உனக்கு பணம் வரும், அவ்வளவுதான். சரி விடுமா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். பணத்துக்கு வேற வழி கிடைக்காமல போயிடும். அதுக்குதான் நான் ஒரு வழி வச்சிருக்கேன். என்ன சொல்ற? ஒரு வழி இருக்கு. இவ்வளவு நாள் அது வேணுமான்னு திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப வேற வழியே இல்ல. அத யூஸ் பண்ணிதான் ஆகணுங்கிற மாதிரி இருக்கு. ரிஸ்க் தான் எனக்கு தெரியும். பாரதிக்காக நான் இந்த ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். என்னம்மா ரிஸ்க் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? இல்லனா, பாரதி எத்தனை விஷயத்தை தான் மிஸ் பண்றது. இதுக்கு மேலேயும் நான் சும்மா இருக்க கூடாது. அது சரிம்மா, அதுக்கு நீ என்ன பண்ண போற? ஏதாவது பண்ணணும். பாப்போம்னா. ஒன்னும் புரியலம்மா. நீ பாரதிக்காக கடை வாங்க போய்தான் அந்த தேவராஜ் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிற. புதுசா வேற எந்த பிரச்சனையிலும் சிக்கிக்காதம்மா. பாரதிக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி உன் தலையில நீயே கல்ல போட்டுக்காதம்மா. இல்லனா, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. இல்லம்மா, ரிஸ்க் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. அவன் உனக்காக ஏதாவது பண்ணணும்னு துடிக்கிறான். நீ அவனுக்காக ஏதாவது பண்ணணும்னு பறக்கிற. உங்க பாசம்லாம் புரியுது. அதுக்காக வேற ஏதாவது பிரச்சனையில சிக்கிக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். மகா, நீ படிச்ச பொண்ணு வேற, அதிகம் சொல்ல வேணாம்ல. இல்லனா, பிரச்சனை எல்லாம் ஒன்றும் ஆகாது. பயப்படாதீங்க. இவ்வளவு நாள் அறிவு சொல்றத கேட்டு இப்படி எல்லாம் பண்ண வேணாம்னு நினைச்சேன். இப்ப மனசு சொல்றத கேட்க தோணுதுன்னா, மனசு பாரதியை மட்டும்தான் யோசிக்குது. அம்மா, இப்படிலாம் நூடுல்ஸ் சுத்துறதுக்கு என்ன பண்ண போறோன்னு சொன்னா நானும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்ல. என்னால டீட்டெயில்டா சொல்ல முடியாது. ஆனா ஒரு பிரச்சனையும் வராது. நான் பாத்துக்கிறேன். பாரதி இனி பணத்துக்காக அலையக்கூடாது.
அதான் எனக்கு வேணும். என்னமோம்மா 2 பேரும் நல்லா இருந்தா சரி. அதுக்கு தானே கஷ்டப்படுறோம் எல்லாரும். மகா, எதை செய்யறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்யுமா. நான் வரேம்மா. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், என்ன மகா திடீர்னு ஃபோன் பண்ணி ரெஸ்டாரண்ட்லாம் சொல்லியிருக்க? அது சும்மாதான். என்ன சாப்பிடுற? நீ என்ன சொன்ன? எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் சொன்னேன். ம், அதையே சொல்லிடு. அவருக்கும் அதே ஃப்ளேவர் தாங்க. ஓகே மேடம். ம். ம். 3 lakhs-ஆ? அவ்வளவுதானே வேணும் நமக்கு. உனக்கு எப்படி இவ்வளவு பணம்? ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருந்தேன், இப்பதான் எடுத்து கொடுத்துட்டு போனா. எந்த ஃப்ரெண்டு? அது அது எதுக்கு உனக்கு? நமக்கு தேவை பணம். அது இல்லாம தானே இவ்வளவு கஷ்டப்பட்டோம். இல்ல, திடீர்னு கூப்பிட்டு இவ்வளவு பணம் கொடுப்பேன்னு நினைக்கவே இல்லை மகா. ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் பாரதி, இப்பதான் கிடைச்சது. எதுக்குமா இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு? இதுல கஷ்டம் என்ன இருக்கு? சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வச்சிருந்தேன், இன்னைக்கு கிடைச்சது, அவ்வளவுதான். பணத்துக்காக எவ்வளவோ இடத்துல ட்ரை பண்ணோம், அது கிடைச்சும் நீ பெருசா சந்தோஷப்படல. அப்பவும் என்ன பத்தி தான் நினைக்கிறேன். சாரி மகா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எதுக்கு ஒருத்தர் எனக்காக போய் கேட்டுக்கிட்டு? உனக்காகன்னு ஏன் சொல்ற? நமக்காகன்னு சொல்லு பாரதி. அது சரி, அப்படி இருந்தாலும் டக்குனு இவ்வளவு பணம் ரெடி பண்ணது அப்படி ஈஸிலன்னு தெரியும் மகா. பாரதி, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு எமோஷனல் ஆகுற? ஒன்னும் இல்ல, பணம் இல்லாம தானே இவ்வளவு நாள் யோசிச்சோம். இப்போ பணம் இருக்குல்ல, அடுத்தடுத்து வேலையை பாரு. தேங்க்ஸ் மகா. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? ஒரு மாதிரியா இருக்கு மகா. ஒரு மாதிரி ஆக வேணாம். பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா வேலையை ஆரம்பி. பணத்தை எங்க வாங்கின? யார் கொடுத்தாங்க? ப்ளீஸ் சொல்ல. ஏன் என்ன நம்பலையா? ஏய், அப்படி இல்ல, டக்குனு இவ்வளவு பணம் ஏற்பாடு நினைக்கவே இல்லை. எப்படி திருப்பி கொடுக்க போற இத? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் பாத்துக்கிறேன். நீ எப்படி பாத்துப்ப? வாங்கின எனக்கு கொடுக்க தெரியாத பாரதி? நீ என்ன சமாதானப்படுத்துறியா? யார்கிட்ட வாங்கினாலும் கொடுத்துதான் பாரதி ஆகணும். பாத்துக்கலாம், விடு. நாமளும் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுமா? இதை விட சூப்பராவே ஆரம்பிச்சிடலாம். இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் வராது பாரதி. எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஹலோ மகா, செக் கிளியர் பண்ணிட்டீங்களா? ஆமா. ஓ மை காட், ஐ கான்ட் பிலீவ் இட். நான் கொடுத்த செக்கு நீங்க கொடுத்து பணம் எடுத்திருக்கீங்க. சத்தியமா நம்பவே முடியலமா. கேஷ் டெபிட் ஆனதா பேங்க்லேருந்து எஸ்எம்எஸ் வந்ததுலேருந்து எனக்கு ஒன்றுமே புரியல. அதான் கன்ஃபார்ம் பண்ணிக்க கால் பண்ணேன். ஏன் நான் பணம் எடுக்க கூடாதா? ஐயோ, அப்படி இல்லை. ஏன் இப்படி கேட்குறீங்க? அது உங்க பணம், நீங்க எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம்.
அப்புறம் ஏன் இவ்ளோ ஷாக் ஆகணும்? பணத்தை எடுத்திருக்கீங்க அப்படின்னா என்னோட அன்பு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தானே அர்த்தம். அந்த சந்தோஷத்தை தான் என்னால் தாங்கவே முடியல. இந்த நாளுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேம்மா. எனக்கு தெரியும் உங்களுக்கு என் அன்பு கண்டிப்பா ஒரு நாள் புரியும்னு எனக்கு தெரியும். மகா, are you there? இருக்கேன். சூப்பர். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு மெசேஜ் இவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் கொண்டு வர முடியுமா? வண்டர்ஃபுல் மா, வண்டர்ஃபுல். ஐ ஃபீல் லைக் ஃப்ளைங். உங்களுக்கு எப்படி சொல்றது? உங்க அளவுக்கு எந்த பொண்ணுமே என்னை இம்ப்ரெஸ் பண்ணதில்லை. பேசலாமா? சொல்லுங்க. உங்க குரலே தெரியுது நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. தேங்க்ஸ் மகா, தேங்க்ஸ் a lot. உடனே உங்களை பார்க்கணும் போல இருக்கு. முடியாதுல்ல? ஒன்று பண்ணலாம், ஃப்ரைடே மீட் பண்ணலாம். ஃப்ரீ தானே நீங்க? கிரேட். நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். என்னோட எல்லா அன்பையும் அங்கே காட்ட போறேன். உங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வாவ், சூப்பர்ல. வருவீங்கல்ல? வரேன். ஒரே நாள்ல இவ்வளோ இன்ப அதிர்ச்சியா? கேட்டதும் ஈஸியா வரேன்னு சொல்லிட்டீங்களே, எங்கன்னு கேட்க மாட்டீங்களா? எதுக்கு கேட்கணும்? வாவ், அவ்வளோ நம்பிக்கை என் மேல. கிரேட், தேங்க்ஸ் a lot மகா. ஃப்ரைடே மார்னிங் ரெடியா இருங்க, நம்ம செலிப்ரேட் பண்றோம். என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? ஓகேவா? ஓகே. தேங்க்ஸ் மகா, தேங்க்ஸ் a lot. ஃப்ரைடே பார்க்கலாம். நீங்க எப்போ வேணா கூப்பிடலாம், என்ன வேணா பேசலாம். உங்களுக்கு மட்டும் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். வைக்கட்டுமா? ஓகே. டேக் கேர் மகா, சேஃபா இருங்க. பை.